வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பழம்பெரும் நடிகை ஒய் விஜயா அவங்க இப்போது பேட்டி கொடுத்த வீடியோ இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. அவங்களுடைய மனம் திறந்து பேசிய வீடியோ இப்போது சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்காதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சினிமா கரியர் முதல் குடும்பம் வரைந்தான் வாழ்க்கை குறித்து மனம் திறந்து பழம்பெரும் நடிகை ஒய் விஜயா அவங்க பேசியிருக்காங்க. தென்னிந்திய சினிமா உலகில் பிரபலமான பழம்பெரும் நடிகையாக இருந்தவங்க தான் விஜயா. நடிகை மட்டுமில்லாமல் கிளாசிக்கில் நடனம் மங்கையும். இவங்க தமிழ் மொழியில் மட்டுமல்லாமல் மலையாளம், தெலுங்கு, கன்னடம் போன்ற பல மொழிகளில் நடிச்சிருக்காங்க. பல முன்னணி நடிகரோடு 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க. சினிமாவில் வாய்ப்பு குறைய தொடங்கிய உடனே சின்னத்திரை சீரியல் பக்கம் வந்துட்டாங்க. பெரும்பாலும் இவங்க படங்களில் வில்லி கதாபாத்திரத்தை தான் நடிச்சிருக்காங்க. ஆனால் சமீப காலமாக இவங்க என்ன ஆனாங்க என்று கூட தெரியவில்லை. இந்த நிலையில் தான் சமீபத்தில் அளித்த பேட்டியில் விஜயா, நான் என்னுடைய மகள் பேரனுடன் ஹைதராபாத்தில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இத்தனை வருடம் நான் சென்னையில் தான் இருந்தேன். என்னுடைய பொண்ணு அமெரிக்காவில் சமீபத்தில் தான் வந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் நான் ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்தால் என் மகளுடன் இருக்க முடியல. இப்போது அவருடன் இருக்கிறேன். இப்போதும் நான் படங்களில் விளம்பரங்களோடு நடித்து கொண்டு தான் இருக்கிறேன். நான் என்னுடைய 14 வயதில் நடிக்க வந்தேன். ஆரம்பத்தில் கதாநாயகத்தான் நிறைய படங்களில் நடிச்சிருக்கேன். காமெடி, வில்லி, கிளாமர் என்ற பல கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. எந்த படமாக இருந்தாலும் என்னுடைய கதாபாத்திரம் பேசணும் என்று பார்ப்பேன். அதனால் தான் இப்போது வரைக்கும் ஒரு பிஸியான நடிகையாக நடித்து கொண்டிருக்கிறேன். தமிழ் மொழி மட்டுமல்லாமல் பல மொழிகளில் இதுவரை 1000க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க. ஆடி வெள்ளி என்ற படம் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியமான படம். அப்போ தெலுங்கில் ரொம்ப பிஸியாக இருந்தேன். நாராயண சார் தான் என்னம்மா தமிழெல்லாம் நடிக்க மாட்டீங்களா என்று கேட்டார். அதனால் தான் இந்த படத்தில் உடனடியாக நடித்து கொண்டேன். டெக்னாலஜி இல்லாத காலகட்டத்தில் யானை, குரங்கு, பாம்பை எல்லாம் நடிக்க வைத்தாங்க. மனிதர்களை நடிக்க வைப்பது எவ்வளோ பெரிய விஷயமோ. மனுஷன் சும்மா ஷூட்டிங்கில் டக்கு என்று எல்லா காட்சிகளையும் எடுப்பார். அப்போதெல்லாம் எங்களுக்கு கேரவன் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நாங்கள் நடித்தோம். அதற்கு ஏற்ப ஆடி வெள்ளி படமும் பெரிய அளவு ஹிட்டானது. எனக்கு நிறைய பெயரையும் புகழையும் வாங்கி கொடுத்தது. இப்போது ஆடி வெள்ளி படத்தை ரீமேக் பண்ண விஷயம் எனக்கு புரிகிறது. யாரும் என்னுடன் தொடர்பில் இல்லை, பேசவும் இல்லை. அதே நேரத்தில் படக்குழுவினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆடி வெள்ளி படம் மாதிரியே இந்த படம் பெரிய அளவில் வெற்றி கொடுக்கணும். நான் எந்த ஒரு சினிமா பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்தேன். என்னுடன் பிறந்தவர்கள் 10 பேர். ஒரு குழந்தை வளர்ப்பது கஷ்டம். 10 குழந்தைகளை வளர்ப்பது எவ்வளோ கஷ்டம் என்று யோசித்து பாருங்கள். நடிக்க வந்த பிறகுதான் என்னோட வருமானத்தில் எல்லாம் பார்த்து கொண்டேன். அப்போது என்னுடைய தம்பிகள் லயலா கல்லூரியில் நல்லா படிக்க வைத்தேன். அப்பாவோடு சேர்த்து அக்கா எல்லாருக்குமே திருமணம் பண்ணி வைத்தேன். இன்றைக்கு எல்லோருக்குமே வெளிநாடுகளில் நல்ல நிலைமையில் தான் இருக்காங்க. என் பொண்ணுக்கு நடிப்பு வரல. என்னுடைய கணவர் காலேஜ் பிஸ்னஸில், அதனாலேயே என் பொண்ணு நடிக்க வர விரும்பலை. கல்விக்கு தான் முக்கியம் கொடுத்தாரு. அதே போல் என் பொண்ணும் படிப்பு வேலை இருந்துட்டாங்க. இப்போது அவளோட குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக போய்கொண்டிருக்கிறது. நான் காதலித்து கிறிஸ்தவர், ஆனால் எல்லா பக்தி பாடங்களுமே நான் நடித்திருக்கிறேன். திருப்பதி, பழனி, திருச்செந்தூர், மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி என்ற எல்லா கோயிலுக்கும் போயிடுவேன். ஆனால் எனக்கு மூட நம்பிக்கை போய் பிசாசுகள் எல்லாம் நம்பிக்கை கிடையாது. எத்தனை பேருக்கு வரைக்கும் எல்லா கடவுளுக்கும் ஒன்று தான். அன்பு தான் நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் என்று நிறைய பேசியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கல உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க.